A very pleasant day students. நம்ம வந்து yesterday என்ன டாபிக் பார்த்தோம், மேக்ஸில் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சாப்டர் 7 பார்த்தோம், பேஜ் நம்பர் 232 பார்த்தோம். அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் அதோட பிரின்சிபல் பார்த்தோம். அதில் அடிஷன் பிரின்சிபல் நேத்தியே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அடிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு திங்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுனா நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து ஒவ்வொன்றுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, டிஃபன் ஐட்டம்ஸும் இருக்குது, மீல்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. டிஃபன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், மீல்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. இது ஒன்றுமே இந்த டிஃப்ரெண்ட் வேஸ் எல்லாமே அந்த மற்ற வேஸோட அது வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷன் பண்ணுறோம். இப்போது ஒரு எம் வேஸ் இருக்குது அண்ட் என் வேஸ் இருக்குது அப்படின்னா அந்த எம் ப்ளஸ் என் அப்படின்னு அடிஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அடிஷன் பிரின்சிபல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல். மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னா, இஃப் அ செலெக்ஷன் கேன் பி பெர்ஃபார்ம்டு இன் எம் வேஸ் following which another selection can be performed in n ways, both the selections are dependent. ஓகேவா? இப்போ வந்து செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு செலெக்ஷன் வந்து எம் வேல நடக்குது, அனதர் செலெக்ஷன் என் வேல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு வேஸுமே ஒன்று டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா டிபெண்ட் ஈச் அதராக இருக்குது அப்படிங்கும்போது அந்த செலெக்ஷன்ஸ் டுகெதர் கேன் பி performed exactly m into n different ways. இந்த இடத்துல தான் நம்ம மல்டிப்ளிகேஷன், அந்த வேஸ் எல்லாமே ஈச் அதர் டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபலை தான் அப்ளை பண்ண முடியும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெர் ஆர் 3 places in a city, namely ABC. இந்த ஏபிசி இந்த டயக்ராம் பாருங்கள். ஏபிசி இந்த மூணுமே ஒரு சிட்டி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 3 ரூட் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. தெர் ஆர் 3 ரூட்ஸ், A1, A2, A3. ஓகேவா? A1 தெரியும் உங்களுக்கு. அடுத்து அவங்க A2 போட்டிருக்காங்க, A3 ஃப்ரம் A to B. ஏங்கிற சிட்டிலேருந்து பிங்கிற சிட்டிக்கு போக 3 ரூட் இருக்குது, A1, A2, A3ன்னு. அதே போல் பியிலேருந்து பிங்கிற சிட்டிலேருந்து சி சிட்டிக்கு போக 2 ரூட் இருக்குது, B1, B2ன்னு. இது வந்து கொஸ்டினாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் அ பர்சன் வாண்ட் டு ட்ராவல் ஃப்ரம் A to C via B. Let us see the number of ways we can go from plus A to C via B. அதாவது இப்போ ஒரு பர்சன் வந்து 3 சிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏபிசின்னு. அது ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 3 ரூட்ஸ் இருக்குங்கிறாங்க, A1, A2, A3ன்னு. பியிலேருந்து சிக்கு போகிறதுக்கு 2 ரூட் இருக்குங்கிறாங்க, B1, B2ன்னு. இப்போ ஒரு பர்சன் ஏங்கிற சிட்டிலேருந்து சிங்கிற சிட்டிக்கு போகணும் வியா த்ரூ பி சிட்டி வழியாக. ஓகேவா? பி சிட்டியை க்ராஸ் பண்ணி தான் அவங்க சி சிட்டிக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் அந்த கீழே இருக்க டயக்ராம். ஸோ ஏலேருந்து ஒரு பர்சன் பியை வந்து 3 ரூட்டில் ரீச் பண்ணுறாரு. அப்புறம் பியிலேருந்து சிக்கு அந்த பர்சன் 2 ரூட்டில் ரீச் பண்ணுறாரு சியை. ஸோ அதுதான் A1, A2, A3ன்னு 3 ரூட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வே he can go from A to B in 3 routes, and the second way he can go from B to C in 2 different routes. ஓகேவா? ஸோ there are total number of ways in which he can travel is 6. ஏன்னா 3 into 6, 3 into 2, 6. இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக 6 வேஸ் இருக்கும். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா பாருங்களேன், லாஸ்ட்டில் இந்த சியை பாருங்கள், 6 வேஸில் வந்து நம்ம வந்து ஏலேருந்து சியை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்காங்க, A1, B1, A1, B2. ஓகேவா? A1 ரூட் வழியாக B1, B2 வழியாகவும் போகலாம், சியை ரீச் பண்ணலாம். அதே போல் A2 ரூட் வழியாக B1, B2 ஏதாவது அந்த ரூட் வழியாக போகலாம். அண்ட் A3யும் B1, B2ங்கிற ரூட் வழியாக A3 ரூட்லேருந்து போகலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 6 பாசிபிள் வேல ஏலேருந்து நம்ம சிக்கு போக முடியும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து டிபெண்ட். இப்போ ஏலேருந்து சிக்கு போகணுன்னா பி வழியாக தான் போகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வந்து எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஏலேருந்து பிக்கு போகிற ரூட்டையும் ஸ்கிப் பண்ண முடியாது, பிலேருந்து சிக்கு போகிற ரூட்டையும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து டிபெண்ட்டான வேஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு டிபெண்ட்டை தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்களேன், thus we come to know selection A can occur M way and another selection
கேன் அக்கர் n ways. The selections are dependent. இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஏலேருந்து சிக்கு போகிறதுக்காக நம்ம ரெண்டு இது சொல்கிறாங்க. ஏ பி போகிற ஃபஸ்ட்டு ஒரு ரூட் போகிறோம், பியிலேருந்து சிக்கு போகிறோம். ஸோ இந்த ரெண்டு செலெக்ஷனுமே வந்து டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ரெண்டுமே இன்டிபெண்ட்டாக இருந்தது, எது ஒன்றும் தேவையில்லை, ரெண்டுமே தனித்தனி வேஸ் அப்படின்னா அந்த இடத்துல அடிஷன் யூஸ் பண்ணலாம். பட் இது ரெண்டுமே டிபெண்ட்டு, இது எதையுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது இந்த வேஸில். ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸாம்பிள் 7.2. Praveen bought 3 shirts, 2 jeans and 3 pair of shoes for his birthday. In different ways of wearing the dress, in how many different ways can Praveen wear a dress on his birthday? Praveen 3 ஷர்ட் வாங்குறாரு, 2 ஜீன் வாங்குறாரு, 3 பேர் ஆஃப் ஷூ வாங்குறாரு. இப்போ இது எல்லாத்தையுமே அவர் வியர் பண்ணணும். டிஃப்ரெண்ட் வேயில் எத்தனை டிஃப்ரெண்ட் வே இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன சொல்லலாம், பிரவீனுக்கு வந்து 3 ஷர்ட்ஸ் இருக்குது, 2 ஜீன் இருக்குது, 3 பேர் ஆஃப் ஷூஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. எய்தர் ட்ரெஸ்ஸை வந்து இங்கே கீழே டயக்ராம் பாருங்களேன், 3 ஷர்ட் கொடுத்துட்டாங்க, அது வந்து 3 வே. அதே போல் 2 ஜீன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் 2 வேல ஜீன் வரும். அதே போல் ஷூஸ் வந்து 3 பேர் ஆஃப் ஷூஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் 3 வரும், ஒவ்வொரு ஜீனுக்கும் 3 வரும். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம்? 3 ஷர்ட் இன்ட்டு 2 ஜீன் இன்ட்டு 3 பேர் ஆஃப் ஷூஸ் அப்படிங்கிறப்போ 18 வேஸ். ஸோ 18 வேஸில் வந்து பிரவீன் வந்து அவங்க வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் எதையுமே நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஷர்ட்டுக்குன்னா பேண்ட் இருக்குது, 2 பேண்ட்டுமே எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் பேர் ஆஃப் ஷூஸ்லேயும் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இதில் எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இந்த இது வந்து மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபலில் வரும், அப்ளை ஆகும். ஓகேவா?